இருந்தாலும் கூட அவருக்கு வரமாட்டேங்குது. சோ ஏதோ ஒரு விஷயத்தை கியூரேட் பண்ணணும் இல்லையா? அந்த விஷயத்தை கியூரேட் பண்ணி நம்ம எல்லாரையும் சக்சஸ்ஃபுல்லான மனிதர்களாக மாற்றி அமைப்பதற்காகவே நம்ம கூட இருந்திருக்காரு the most awaited முனைவர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் சார். சரண்யா வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹிதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. மரமுழற்போம், மழை பெறுவோம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய். சூப்பர் சார், யூ ஆர் பேக் வித் a bang சார். செம்ம சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த டோன் திருப்பி கேட்கறதுக்கு. எஸ் சார் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ரொம்ப அவளா எதிர்பார்த்துட்டு இருந்த முனைவர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. ரெண்டு விஷயம் மறந்துடாதீங்க. ஒண்ணு, உங்க சிக்னல் ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இடத்துல நின்று நீங்க இந்த ஷார்ட் நிகழ்ச்சி கேட்டுங்க, ரிக்வெஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 2, உங்க டிபி நேம் சொல்லி நாங்க கூப்பிட்ட உடனே நீங்க பேச ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா சார் கூட பேசுறது அப்படிங்கிறது இட்ஸ் $1 million டிக்கெட். அதனால நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா அவைல் பண்ணிக்கோங்க சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சனி பயிற்சி சார். நான் சனி பயிற்சி எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க எப்பவுமே சொல்வீங்க 7:30 2 நாள் சந்திக்கிற கடிகாரம் கூட பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய வேலையை பார்த்து ஓடிட்டே தான் இருக்கு சரண்யா. அந்த மாதிரி ஓடுங்க, தானா வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். நீங்க இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, ஜாதகம் சரியில்லை, ஜோசியம் சரியில்லை எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்க எப்பவுமே தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய சூப்பரான விளக்கம் எங்களுக்காகவே கொடுப்பீங்க சார். இன்னைக்கு எங்களுக்காக என்ன அற்புத தகவல் வச்சிருக்கீங்க சார்? யா வெயிட்டிங் சார். சனியா, ஒரு நல்ல விஷயம் தான் பேசியிருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் கூட பேச $1 million அவைட்டிங் ஏதோ ஒரு இங்கிலீஷில் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா. என் மனைவி நான் பேசணும் போனாலே பேசுனது போதும், வேலையை பாருன்னு சொல்கிறேன். என் மனைவியை விட எனக்கு இது என்னை சுத்தமாக தெரிஞ்ச உலகத்தில் வேறு ஆள் யார் இருக்க முடியும் சரண்யா. அந்த வகையில் பழகாத வரைக்கும் எல்லோரும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான். அதனால தான் அங்கவே குந்தவை மாதிரி பழகி பாருங்கள், பிடிச்சிருந்தா வச்சுங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ரெண்டாவது, நீங்கள் சனி பயிற்சி பற்றி சொன்னீங்க சரண்யா. அதாவது நான் சனீஸ்வரனுக்கு எதிரான ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு கோயிலுக்கு போகிறோம், எல்லா சிவனை கும்பிட்டோம், தாயாரை கும்பிட்டோம், அதுக்கப்புறம் நவகிரகங்களை கும்பிடுறோம், மற்ற விஷயங்களை கும்பிடலாம். எனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை. ஆனால் ஒரு சிவன் கோயிலுக்கு இருக்கக்கூடிய சனீஸ்வருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் தான் அல்டிமேட், அவர் தான் நம்ம லைஃபை நடத்த போகிறவர் அப்படின்ற ஒரு ஒரு ஐப்பை க்ரியேட் பண்ணி மக்களை பயமுறுத்தி, அதுதான் என்னால் ஒத்துக்க முடியல சரண்யா. இந்த சனி பயிற்சி என்பது பயப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சனி பயிற்சியை அதுலேருந்து மீண்டு வரணும். அது போல் ஏதோ படிச்சிட்டிங்க, நமக்கு நேரம் சரியில்லை, இது மேஷத்துக்கு நேரம் சரியில்லை, ஏதோ ஒன்று சொல்கிறான்னு வச்சுங்களேன். நீங்கள் தனியாக பயிற்சி எடுக்கணும், அவ்வளோதான். உங்களுடைய பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். சனி பயிற்சியை கொடுத்து நீங்கள் பயப்பட வேண்டாம் சரண்யா. பயிற்சி அதிகம் பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ணுவோம், நம்ம முயற்சி அதிகம் எடுப்போம். முயற்சி அதிகம் பண்ணால் நமக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் சரண்யா. அற்புதம் சார். அதாவது முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த செயல் முடியும் வரை அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் சூப்பரா எங்களுக்காக ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்கீங்க சார். நேயர்கள் லைனா எங்களுக்கு ப்ளீஸ் கனெக்ட் பண்ணி மேம் சார் கூட பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களை கனெக்ட் பண்ணிட்டு மீண்டும் நம்ம கேள்விகளுக்கு போகலாம் சார். சரி சரண்யா. ஓகே, முதல் நேயர் லக்ஷ்மணன் கோவிந்தன் இணைப்புல இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஹலோ, வணக்கம் மேடம். சரண்யா மேடம், ஆக்சுவலி நான் ஒரு 1-2 வீக்ஸ் தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்றீங்க, சூப்பரா செம ப்ரோஆக்டிவா இருக்கிறீங்க. அப்புறம் சார், நான் ஆக்சுவலி ஒரு மனநல மருத்துவர் சார். MBBS முடிச்சுட்டு MD சைக்கியாட்ரி செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல முடிச்சுட்டு இது பண்றேன். மெயினா உங்களை 2 விஷயத்துக்கு தான் சார் ஃபோன் பண்ணியிருந்தேன். சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலி உளவியல் சைக்காலஜியை ஒரு பொதுமக்களுக்கு நாங்க கிளினிக்ல என்ன பண்றோங்கிறத வெரி கிரேட் யூ ஆர் டூயிங் சார். ஒரு நார்மலா ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த ஒரு பேஷண்ட்டுக்கு சொன்னா நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நிறைய இடத்துல பார்த்தேன். நான் ஒரு 2 வீக்ஸ் தான் சார் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா செமையா பண்ணிட்டு இருக்கீங்க, வேற லெவல்ல பண்றீங்க சார். ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹேவ் சச் அ பர்சன் இந்த கலியுகத்துல. அந்த ஒரு இதுல சூப்பரா ஐ ரியலி வாண்டட் டு தேங்க் யூ ஃபார் தட். நிறைய பேர் மக்களுடைய அறியாமைய நிறைய பேர் பணம் பறிச்சு நம்ம கிளினிக்ல நிறைய மூட நம்பிக்கைகள்ல போகும்போது அவங்க உங்களை கடவுள் நம்பிக்கையோட தான் சேர்த்து வராங்க. கடவுள் நம்பிக்கை பாதி சொல்லி உடவியல் ரீதியா நீங்க கைட் பண்றீங்கும் போது சீரியஸ்லி வேற லெவல் சார். அதுக்கு ரியலி சூப்பர் டு ஹேவ் யூ இன் இந்தியா. ரொம்ப நன்றி. என்ன சொன்னீங்க கடைசியா?
உங்களை நாங்க இந்தியால வச்சுக்கிறதுக்கு எங்க ஊர்ல வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோங்கிற உடல் ரீதியா ஒரு பிரச்சனையை வந்து செமையா ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க மக்களுக்குன்னு சொல்ல வரேன். நான் பேசலாம் கரெக்டா சார், சைக்காலஜி தான் கரெக்டா. நீங்க சைக்காட்ரிஸ்ட் சைக்காட்ரி படிச்சு. நான் ஆக்சுவலி ஓப்பனா சொல்லணும்னா என்னோட ஏஜ் 28 தான் சார். நான் இப்பதான் எம்டி சைக்காட்ரி முடிச்சிருக்கேன் செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல. பட் ஆனா நான் உங்களை அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு லெஸ் தேன் ஒரு 1 month தான் அப்சர்வ் பண்ணிருப்பேன். ஒரு மனுஷனுடைய பண ரீதியா அவனுடைய பண வீக்கத்தை யூஸ் பண்ணாம நிறைய பேர் வந்து அவங்க மன வலிமையை வந்து யூஸ் பண்ணி பணம் பறிக்கிற உலகத்துல அவனை மன ரீதியாவும் ட்ரீட் பண்ணி பண ரீதியாவும் ட்ரீட் பண்றதுக்கு செம கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்க எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டர் நான் சொல்லுவேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. 2 கேள்வி சொன்னீங்க நீங்க, அதுக்கப்புறம் உங்களை பத்தி நான் கேட்கறேன். முதல் விஷயம் முடிஞ்சது. 2வது பாயிண்ட் சார், இது வந்து உங்களை இது பண்றதுக்காக சார். ஆக்சுவலி பேசிக்கா இது ஒரு கர்டசி சார். நான் இந்த உலகத்துல வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்றது நான் ஒரு பெருமையா ஃபீல் பண்றேன். உங்களை நான் வந்து தேங்க் பண்றதுக்கு. இன்னொன்னு என்னன்னா சார், ஆக்சுவலி எங்க ஊர் வந்து தேவக்கோட்டை சார், காரைக்குடி பக்கத்துல. நான் நேட்டிவ் ஆஃப் தேவக்கோட்டை சார். செட்டில்டு இன் சென்னை சார். இப்போ கரண்டா வந்து எம்டி சைக்காட்ரி முடிச்சுட்டு நாங்க வந்து நான் சர்வீஸ் பிஜின்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் கவர்மெண்ட்ல பாண்டுக்கு நாங்க வேலை பார்க்கணும். கவர்மெண்ட்ல ஃப்ரீயா படிச்சனால நீட் மூலியமா. அட் பிரசன்ட் நோ திருத்தணியில வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். திருத்தணியில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி பூனிமாங்காடுன்னு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரா இருக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா 2 விஷயம் சார். இதுல வந்து ரீசெண்டா நானும் மேரிட் சார். ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம். எனக்கும் ஒய்ஃப் பேர் மீனாட்சி சார். அவங்களும் எங்க ஊர் பக்கத்துல சண்முகநாதபுரம்னு ஆராவியல் கிராமத்தை சேர்ந்தவங்க. கல்யாணம் ஆகி உடனே அவங்க கன்சீவ் ஆனாங்க. குழந்தை நல்லா தங்குனுச்சு. 9 months இருந்துச்சு பாப்பா. 9 months உள்ள வந்து பாப்பா இறந்து பிறந்துருச்சு சார். ஸ்டில் பர்த்னு சொல்லுவோம். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், நீங்க நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கும். பாப்பா வந்து ஃபுல் grown 3.5 kg ஆண் குழந்தை. பட் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் டாக்டர் தான் சார். அவங்க MBBS முடிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய மெடிக்கல் டாக்டர்ஸை கேட்டாலும் அதுக்கான காரணம் தெரியல. அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது சார். இது வரைக்கும் அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது எந்த ஒரு நோயும் கிடையாது. ஒரு அவங்களும் பாப்பா இறந்து பிறந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரு சின்ன மன வருத்தத்துக்குள்ள போனோம். கடவுள் கிருபையில யாரும் டிப்ரெஷனுக்குள்ள போகாம கடவுள் எங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே அது வந்து கடவுள் ரீதியா இவங்க ஒய்ஃபோடைய உடம்புக்கு எதுவும் ஆகலன்னு நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லான டு காட். இந்த ஒரு விஷயம் ஏன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு உளவியல் ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் இதுக்கான காரணம் இல்ல. 1% வந்து தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம் சார். இதுக்கான ஏதாவது ஒரு சொல்யூஷன் இது பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது. 2வது விஷயம் வந்து என்னன்னு சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க சொல்லுங்க. 2வது விஷயம் வந்து பிராக்டிகலா சார். நான் வந்து மனநலத்துறையை தேர்ந்தெடுத்ததுக்கான ரீசன் வந்து எனக்கு சைக்காட்ரி பிடிச்சிருந்துச்சு சார். 2வது வந்து சைக்காட்ரி எடுத்துட்டு நீங்க முடிச்சாச்சு சார். பட் ஆனா அட் பிரசன்ட் இந்தியால சைக்காட்ரிக்கு ஸ்கோப் இல்லைங்கிறாங்க நிறைய பேர். நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியாதுங்கிறாங்க. இந்த சென்ஸ் வந்து யாரும் மனநல மருத்துவர்களை இப்ப தேடி வரதில்லை. இன்னைக்கு நாளைக்கு நானே வந்து ஒரு கிளினிக் போடணும் அப்படின்னா கூட மனநலத்துறையை இப்படி பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா யூ ஹேவ் டன் மெனி ரிசர்ச்சஸ் ஃபார் லாஸ்ட் 50 years நிறைய இது வீடியோஸ் பார்த்திருக்கிறேன் சார். அந்த விஷயத்தை எப்படி போனா மக்கள் கிட்ட சேர்க்க முடியும், அதுல நம்ம எப்படி லைஃப்ல ஷைன் ஆகலாம். அட் பிரசன்ட் இந்தியால வந்து சைக்கியாட்ரிஸ்ட் அப்ராட்ல தான் சார் நிறைய ஸ்கோப். அப்ராட்னா உங்களுக்கே தெரியும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா அந்த மாதிரி இடத்துல தான் ஸ்கோப் இருக்குங்கிறாங்க. ஐ டோன்ட் பர்சனலி வாண்ட் டு, எனக்கு பெருசா விருப்பம் இல்லை சார் வெளிநாட்டுக்கு போய் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஷைன் ஆகணும், மக்களுக்கும் ஒரு ரீச் கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். லைஃப்ல எவ்வளவு வேணாலும் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கேன், எவ்வளவு வேணாலும் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஒன்னும் உழைக்கணும் இல்ல படிப்புல மேம்படுத்திக்கணும்னு எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். படிச்சாச்சு சார், எம்டி சைக்கியாட்ரி வரைக்கும் படிச்சாச்சு. இதுக்கப்புறம் எப்படி ஓடணும், எப்படி ஓடினா பெட்டரா இருக்கும், இல்ல உங்களுடைய சஜஷன்ஸ் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் கேட்கிறேன். சரிங்க சார். இப்போ நான் சொல்லிடுறேன் சார். அதுக்கப்புறம் ஏதாவது, ஏன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கால் சார். அதாவது நீங்க எனக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லை, பட் இருந்தாலும் நான் இந்த கால் மற்ற கால் மாதிரி ஹேண்டில் பண்ண. இப்போ நீங்கள் திருத்தணி பக்கத்தில் 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர் சொன்னீங்க. அது எது பக்கத்தில் இருக்கு சார் அந்த ஊர்? பூனிமாங்காடுன்னு சொல்லிட்டு ஊர் சார். எது பக்கத்தில்? அது பக்கத்தில் எது பெரிய ஊர்? இது ஆக்சுவலி நான் இப்ப ஸ்டே பண்ணிருக்கிறது, வீடு எடுத்து தங்கி இருக்கிறது திருத்தணி தான் சார். இல்ல இது அம்மையார் குப்பம் அது போல வந்து கேட்கறேன் நான். அந்த ஆர்கே நல்லாட்டூர் ஆஞ்சநேயர் கோயில். நல்லாட்டூர் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில். அப்போ நீங்க வந்து திருப்பதி போகிற ரோடு அது? ஆமா சார். ஓகே சரிங்க சார். நான் நம்பர் 1, இப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு ஆராவைன்னு சொன்னீங்க சார். அப்புறம் உங்களுக்கு தேவக்கோட்டைன்னு சொன்னீங்க. அவங்க MBBS எங்கே படித்தாங்க? நீங்கள் எந்த காலேஜ்? சைனால MBBS பண்ணாங்க சார். சரி, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க? நான் MBBS சவிதால பண்ணேன். அப்புறம் MD சைக்கியாட்ரி செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். சரிங்க சார். இப்போ நான் ஒரு 2 விஷயங்கள் நான் இது மூலமாக சொல்ல ஆசைப்பட்றேன் சார். அதாவது ஒன்று வந்து நீங்கள் ஜெனரல் சர்ஜரிக்கான ஆள் சார். அதாவது ஒரு டிப்பிக்கலாக ஒரு வந்து எனக்கு வந்து டாக்டர் செல்வம்னு ஒருத்தர் உண்டு. அப்போலோ இப்போ இருக்காருன்னா அப்போலோ வானகத்தில் இருக்காரு சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் கேக்குதுங்களா சார்? நீங்கள் உங்கள் ஸ்பீக்கரை கட் பண்ணிடுங்க சார்.
ஓகே சார். நீங்கள் வேணால் ரெக்கார்ட் பண்ணிங்க, நோ இஷ்யூஸு. ஸ்பீக்கர் கட் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ எனக்கு என் லைஃப்பில் நான் பார்த்து வியந்த டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ரங்கபாஷ்யம், ஜெனரல் சர்ஜரி. அதுக்கப்புறம் வந்து நம்பர் 2 வந்து டாக்டர் வீரபத்ரன் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். நம்பர் 3 இப்போ இருக்கிற தளத்தில் வந்து டாக்டர் செல்வம்னு சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் வானகத்தில் இருக்கார். பொதுவாக இவங்கெல்லாம் பார்த்தாலே வந்து ஒரு கடவுளுக்கு அடுத்த நிலையில் தான் பார்க்க தோணும் சார். அவ்வளோ அக்யூரேசி இருக்கும். அவங்களுடைய மென்டாலிட்டி, அதுலேயும் வந்து 3வது செல்வம் சாரோட மென்டாலிட்டி தான் உங்கள்கிட்ட பார்க்குறேன். நீங்கள் மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்றதுக்காக படிப்பாங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் அதுதான் உங்களுடைய ஆத்மார்த்தமான எண்ணமாக இருக்கிறதுனால நீங்கள் சைக்காட்ரி ஒரு 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 சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கலாம் சார். அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இட்ஸ் நாட் நெவர் லேட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ளோஸ் எங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க டாக்டர் ஜெயந்தினின்னு ஒருத்தவங்க வந்து இதில் ரொம்ப கொடிக்கட்டி பிறந்தவங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. டாக்டர் ஜெயந்தினின்னு வந்து சென்னையிலே பெரிய சைக்காட்ரிஸ்ட் சார். அவங்க இப்போலாம் அவங்களுக்கு 65 வயசு இருக்கும். எனக்கு அவங்க ஹஸ்பண்ட் பேர் மணின்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் கம்யூனிட்டி, அதனால அப்பப்போ இந்த மேகசினில் அது அவங்கள பற்றி வரும் சார். இப்போ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் எடுத்தாச்சு அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நிறைய பேசணும் சார். அப்போது இங்கே வந்து நிறைய ஆர்டிஸ்டிக் கிட்ஸ் வந்து நிறைய உருவாகிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே வந்து உங்கள் குழந்தைக்கு மைல்டு ஆர்டிசம் இருக்குது, கொஞ்சம் ஆர்டிசம் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னால் கூட எந்த பேரண்ட்டும் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மனநிலை நம்ம பேரண்ட்ஸை இல்லை. இப்போ ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, அப்புறம் வந்து டிப்ரெஷன் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஈக்குவலாக இருக்குது. 27% இன்றைக்கி இருக்குன்னா அதெல்லாம் வந்து பேசாதான் நடக்கும். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் பெருசாக இருக்கும் சார். அதாவது வந்து எப்படி வந்து ஜெனரல் மெடிசன் டாக்டரே வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் கொடுப்பாரோ அதுபோல் இந்த சைக்காலஜின்ற ஒரு விஷயத்தை அப்படி ஹேண்டில் பண்ண முடியாது சார். ஸோ உங்களுக்கு பெரிய டிமாண்ட் வரும். ஒன்று, நீங்கள் வெளிநாடு போக வேண்டாம், இங்கேயே இருங்க. 2வது விஷயம், உங்கள் குழந்தைய பற்றி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவக்கோட்டைன்னு ஒரு இன்புட் கொடுத்துருங்க, 6வது இன்புட் கொடுத்துருங்க. நம்ம வீட்டில் 2 விஷயம் தான் நான் கேட்குறேன் சார். உங்களுடைய முன்னோர்கள் வந்து வட்டி வியாபாரம் பண்ணாங்களா? நம்பர் 2, எங்களுடைய அப்பாவோட அப்பாவும் பண்ணியிருக்காங்க, ஒய்ஃபோட அப்பாவும் பண்ணியிருக்காங்க சார். ஸோ இல்லை, அதாவது இது வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு நான் சொன்னால் ரொம்ப சங்கடமாக இருக்கும், ஆனால் உண்மை அதுதான் சார். வட்டி தான் இதுக்கு காரணம் சார். இப்போ நீங்கள் அவங்களுடைய பணத்தால் நீங்கள் படிக்கிறீங்க, யாரோ வட்டி, நீங்கள் நேர்மையாக நடந்திருப்பாங்க, அப்பா அம்மா ஐயா நடந்திருப்பாங்க, அதெல்லாம் எந்த டவுட்டும் நான் டவுட்டே பண்ணல சார். ஆனால் அந்த வட்டி என்பது வந்து வருங்கால ஜென்ரேஷனுக்கு வந்து இது போல் பிரச்சனைகளை தான் கொடுக்கும் சார். ஓகே, அதையும் நம்ம கடந்து போவோம் சார். 2வது விஷயம், மரம் சம்மந்தமாக பொதுவாக தேவக்கோட்டை காரைக்குடினும் போது ரங்கூன்ல இருந்தெல்லாம் பெரிய லெவலில் தேக்கு மரத்தை வெட்டி எடுத்து வந்து வீடுகளை வந்து இழைச்சி கட்டினாங்க சார். அந்த பாவம் தான் அந்த மக்களை இன்றைக்கும் வசிக்க உள்ள. நகரத்தார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அங்கே பெரிய பிரம்மாண்டமான வீடுகள் இருக்குது, ஆனால் வசிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க. எனக்கு அங்கே 2-3 நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உண்டு சார். நம்மளுடைய ஜஸ்டிஸ் ஏஆர் லக்ஷ்மணன் வீட்டு பக்கத்தில் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் நான் வந்திருக்கேன் நான். ஸோ எல்லாம் ஒரு மெஜஸ்டிக் ஹவுசஸாக இருக்கும். காரணம் வந்து இந்த வட்டியும் இந்த மரமும் வந்து அந்த மக்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நம்பர் 3 வந்து இப்போ இதில் என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. ஸோ இப்போ குழந்தை இறந்தாச்சு, 3.5 kg. அந்த உங்களோட மனைவி மீனாட்சி அதை ஹோல்ட் பண்ணி அதுக்காக ட்ரீம் பண்ணி குழந்தை ஒன்று ஒரு 30 நாளில் முகத்தை பார்க்க போகிற எண்ணத்தில் அது இறந்து பிறந்ததும் போது பெயின்னா டு த கோர் சார். பி ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா நம்மளோட கஷ்டம் இதோட போச்சு சார். இனிமேல் வந்து அது போல் ஒரு பிரச்சனை ஏற்படாது. ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல இப்போ அந்த குழந்தை ஒரு கால் மற்றவங்கள மாதிரி ஒரு 90% ஆர்டிஸ்டிக் ஒரு குழந்தையாக இருந்தால் ஆர்டிஸ்டத்தோடு இருந்ததுன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்குது, ஹேண்டிகேப்டாக இருக்குன்னா இந்த இடத்துல அது இறந்து போயிடுச்சு. அது நம்ம கடந்து போயிடலாம், என்றைக்கு இருந்தாலும் கடந்து போயிடலாம். ஆனால் உங்களுக்கு 2வது குழந்தையும் உண்டு, 3வது குழந்தையும் உண்டு. உங்களுக்கு ஒரே ஒரு கோயில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான் சார். நீங்கள் பொதுவாக ஸ்ட்ரைப் ஷர்ட் போடல ஆர்வம் உள்ள வர்றாங்க அப்படி இல்லையா? இருக்காரா இல்லையா? டாக்டர் கோவிந்த் இல்லை. சரி, அதாவது சரண்யா இதான் அவருக்கு சொல்யூஷன் சரண்யா. அதை வந்து திருவண்ணாமலை தான் கோவில். எனக்கு என்னென்னா சனீஸ்வரனுக்கு மேலே பெருமாள்ன்றதுக்காக தான் முதல் காலை கோவிந்துன்னு வந்திருக்கு போல் இருக்கு. அதனால் எல்லாருமே வந்து இந்த சனி பேச்சுலாம் யாராவது பயமுறுத்தாங்கன்னா பெருமாளை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க திருப்பதியில். இந்த அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு மதித்து என்னை வந்து பாராட்டிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக பொதுவாக இவங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சொக்கலிங்கம், தேனப்பன், சொக்கப்பன், ராயப்பன், ராக்கப்பன் அப்படி தான் பேர் வைப்பாங்க. பெரியவர்கள் பேரே வைங்க. பெண்ணாக பிறந்தோன்னா வள்ளி அப்படி தான் பேர் வைப்பாங்க சார்.
அதுபோல் பெரியவங்களோட பேரையும் சேர்த்து வைங்க. அந்த குழந்தைய வந்து பிறந்ததுக்கப்புறம் ரெட்டை குழந்தையாக பிறந்ததுன்னா பிறப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது வந்து நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போயிட்டு வாங்க. அந்த மீனாட்சி தாய் உங்களுக்கு கூட எப்போதுமே இருப்பா. அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா இருக்கும். ஓகே, நீங்கள் லைனில் இருக்கீங்களா? ஓகே, வெரி குட். ஓகே, அதாவது என்னென்னா சார், நீங்கள் ரொம்ப நேர்மையானவர் சார். நீங்கள் ரொம்ப சோதிக்கப்படுவீங்க இந்த பூமியில். அதனால் கொஞ்சம் நீங்கள் நல்ல மனிதர். எனக்கு வெரி ஹாப்பி தட் நீங்கள் இன்றைக்கி கனெக்ட் ஆகிட்டீங்க. நல்லது நடக்கும். நீங்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான் அல்டிமேட்டு. உங்கள் குழந்தை ரெட்டை குழந்தை பிறப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நிச்சயமாக ரெண்டாவது உண்டு, மூணாவது உண்டு, 2 குழந்தைகள் உண்டு. ரெட்டையாக இருந்தால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போங்க சார் அந்த குழந்தைகளை. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு. சரிங்களா? உங்கள் ஒய்ஃப் மீனாட்சியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க சொல்லுங்கள். நான் வந்து மேபி ரொம்ப தேங்க்ஸ் சார். டாக்டர், நத்திங் நோ நீட் டு ஒரி டாக்டர். எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட், ஆல் இஸ் வெல். நடந்தது நன்மைக்கு, நடக்க போது நல்லதுக்கு. பி ஸ்ட்ராங் டாக்டர். உங்களுக்கு வந்து அந்த மதுரை மீனாட்சியே குழந்தையா பிறப்பா. பயங்கர ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிகர் பிறக்கும் பாருங்கள் உங்களுக்கு. ஷீ அண்ட் ஈ வில் ரூல் த வேர்ல்டு. ஆமாம், பி ஹாப்பி டாக்டர். நான் வந்து இன்னொரு 4 days இருப்பேன். 28லேருந்து 31 வரைக்கும் இருப்பேன் சென்னையில். தோ ஐ எம் நாட் மெடிக்கலி ஃபிட், பட் வாய்ப்பு இருந்தாலும் நம்ம ஷூராக மீட் பண்ணுவோம். ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்டு வித் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் இன்புட். டெஃபினட்டாக வில் கேட்ச் அப் டாக்டர். வாய்ப்பு இருந்தால் மீட் பண்ணுவோம். சார் ஹலோ சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். ஆடி ஆடி அகம் கரைந்து நீங்க சொல்லும் போது அந்த பாட்டு படிக்கும் நீங்க சொல்லுவீங்க சார் ஒரு வீடியோலயும். உண்மையிலேயே வந்து அந்த எனக்கு கண் கலங்கும். அந்த கண்ணீர் மல்கின்னு சொல்லுவீங்கல்ல நீங்க ஒரு வார்த்தை, அவ்வளோ உருக்கமா இருக்கும் சார் உங்களோட அந்த இந்த லாஸ்ட் லைன். எல்லா வீடியோலயும் நான் பார்த்த வரைக்கும் புதுயுகம் நான் ரொம்ப லேட்டான வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். அந்த பாட்டுக்கான மீனிங் முடிஞ்சா இந்த எண்ட் ஆஃப் த வீடியோலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு வீடியோலயோ நீங்க சொல்றதுக்கான ரீசன். இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து நம்மாழ்வார் வந்து பெண் பாவத்தில் பெருமாளை வர்ணிச்சு பாடுற பாட்டு ஐயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நன்றி. நம்ம மற்றவங்க சான்ஸ் கொடுப்போம். நம்ம டெஃபினட்டாக மீட் பண்ணுவோம் டாக்டர். என்னோட ஆஃபீஸ் நம்பர் கூப்பிடுங்க, இல்லை சாய் சிவா கூப்பிடுங்க. உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. தேவைப்பட்டதான் நான் ஃபோனில் கூட பேசுகிறேன். உங்கள் காலேஜில் படித்தவங்களாம் எனக்கு ரொம்ப சவிதா அண்டு அகெயின் கோயம்புத்தூர் மெடிக்கல் செங்கல்பட்டு மெடிக்கலில் படித்தவங்களாம் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வி வில் கெட் கனெக்டட் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். உங்களுடைய அழைப்பிற்கும் அன்பிற்கும் நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, அடுத்த நேரம் விஜய் பிரசன்னா இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? ஜெகதாம்பாள் பேசுறேங்க, சென்னிமலையில இருந்து. சொல்லுங்கம்மா, சார்ட்ட பேசுங்க. ஜெகதாம்பாள் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஜெகதாம்பாள். வாழ்க வளமுடன் சார். சென்னிமலையில இருந்து பேசுறேங்க சார். சென்னிமலைன்றது எங்க இருக்குமா?